அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லுமா. என்னடா அவங்க வந்துட்டாங்களா? ஓய், இப்பதான் நான் ஸ்பாட்டுக்கே வந்திருக்கேன். அதுக்குள்ளேயே போன் பண்ணிட்டியா? இல்லடா சித்து, ஏதோ ரொம்ப ரஷ்ஷா பேசுறாங்க. இல்ல அவங்க பேச்சே டிஃபரெண்டா இருக்கு. யாரு என்னன்னு தெரியல, பிசினஸ் டீலிங்காக கூப்பிடுறாங்கன்னு சொன்னேன். போக வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. பேசாம வீட்டுக்கு வந்துடேன். சிந்து, என்னமா? இங்க பாரு, என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, பிறகு எதுக்கு பயப்படுற? தெரிஞ்சனாலதான் பயப்படுறேன். ஏய், இங்க பாரு, ஆபீஸ்லனா கூட ஓகே, இல்ல ஏதாவது பொதுவான இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே. எதுவுமே இல்லாம இதோ அவுட்டர்ல கேள்விப்படாத கோவில்ல போய் மீட்டிங்னு சொன்னா, இங்க பாரு சித்தார்த், எனக்கு என்னமோ எல்லாமே டவுட்டாவே தெரியுது. ஐய, உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சு. நீ காலை கட் பண்ணு. நான் யாரு என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். ஏய், வேண்டாம் வேண்டாம். ஏண்டி? நீ லைன்லயே இரு. இல்ல நான் லைன்லயே இருக்கேன். அடி பாவி, ஒட்டு கேட்க போறியா? ஆமா. இதெல்லாம் தப்பு இல்ல. தப்பே இல்ல. ஏய் பயந்தாங்கோலி, நீயும் பயந்து என்னையும் ஏண்டி பயமுறுத்துற? இங்க பாரு, யாருன்னே தெரியல, திடீர்னு பிசினஸ் டீலிங் பத்தி பேசணும், இந்த இடத்துக்கு வாரீங்களான்னு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுல உனக்கு என்னடி பயம்? அது ஏய், என்னடா வந்துட்டாங்களா? யாரு? தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? இதுக்கு முன்ன பாத்திருக்கியா? சொல்லுடா, சொல்லு சொல்லு. ஹலோ ஹலோ, டேய் சித்து, சித்து லைன்ல இருக்கியா? என்னடா ஆச்சு? நீ முத போனை கட் பண்ணு. என்னாச்சு? ஐய, ஒண்ணு இல்லம்மா. இப்ப ஏதோ சொல்ல வந்தியே. தூரத்துல 2 பேர் வராங்க, அவங்களான்னு தெரியலன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள உன்கிட்ட போய் நான் எதுக்குதான் சொன்னேன்னு தோணுது. சித்து, அப்படிலாம் பேசாதடா. பொண்டாட்டி கிட்ட எதா இருந்தாலும் சொல்லணும். இது இப்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்கிட்டதான் வராங்க. நீ காலை கட் பண்ணு. இல்ல இல்ல, நான் கட் பண்ண மாட்டேன். நீ யாரு என்னன்னு பேசு. பாரு, நீ லைன்ல இருந்து லொடன்னு சொன்னேனா என்னால எதுவுமே பேச முடியாது, அவங்கள டீல் பண்ண முடியாது. நீ காலை கட் பண்ணு, அவங்க கிட்ட பேசிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் எதுவுமே உன்கிட்ட பேச மாட்டேன். நான் வேணா போனை மியூட்ல போட்டுறேன். சிந்து, மியூட்ல போறேன்டா, பேச மாட்டேன். ஹலோ சார். ஹாய். ஓய் சிந்தாமணி, எதுவும் பேசக்கூடாது. ஏதாவது லொடன்னா காலை கட் பண்ணிடுவேன். இல்ல இல்ல, பேச மாட்டேன். ஹாய் சார். ஏய், யாரு அந்த பொண்ணு? காலை கட் பண்ணிடுவேன். சரி, பேச மாட்டேன். என்ன சார், பிஸியா? Received 145 rupees on Google Pay for business. இல்ல சார், நீங்க தான் எனக்கு கால் பண்ணதா? ஆமா சார், பெங்களூருக்கு உங்க கம்பெனிக்கு போனேன். உங்க பிஏ சொல்லிருப்பாரு. சொன்னாரு சார், உங்க கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட நேர்ல பேசணும்னு சொன்னதும், இங்க இருக்கிறதா சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டோம். பிசினஸ் டீலிங்னா போன்லயே பேசிருக்கலாமே. இல்ல சார், கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டா பேசணும். அதான் சார், கோர்ஸ் கணக்குல போகும். அதான் நேர்ல பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு. ஓகே, சொல்லுங்க. கவிதா சொல்லு. ஓகேங்க சார். கவிதா என்னோட பிஏ. இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய். இப்ப இந்த ஹாய் ரொம்ப அவசியம் தேவை. பிசினஸ் டீலிங்னு, அதுவும் அவ பிஏவா. அவளை விட்டு எதுக்கு இவன் பேச சொல்றான்? இல்ல, நமக்கு சந்தேகம் வந்து அது சந்தேகம் தான். ஏதோ பிளான் பண்றாங்க. லொகேஷனோட சரத்துக்கு சென்ட் பண்ணிட வேண்டிதான். கால் பண்ணலாம். இதெல்லாம் சரத்தும் கேட்கட்டும். சித்தார்த் இப்பெல்லாம் கோபத்தை குறைச்சிட்டு எந்த பிரச்சனையும் வேண்டான்னு அவன் நாட்டுக்கு ஜாலியா சந்தோஷமா இப்பதான் அவன் லைஃப வாழ்றான். எங்கிட்ட இருந்துதான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் வருவாங்களோ? நம்ம சித்துக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. முத சரத்துக்கு கால் பண்ணலாம். என்ன பேசுறாங்கிறத என் அண்ணனோட சேர்ந்து நானும் கேக்குறேன். என்னோட பேர் கவிதா சார். இருக்கட்டும், நீங்க பிசினஸ் பத்தி பேசுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? சார், பெங்களூர்ல உங்க கம்பெனிக்கு போனோம். அங்க ஆபீஸ் ரூம்ல உங்க போட்டோ பார்த்தேன் சார். செம்ம மாசா ஹீரோ மாதிரி இருந்தீங்க. அதே மாதிரி இருப்பீங்க நினைச்சிட்டு வந்தேன் சார். ஆனா அதை விட ஹேண்ட்ஸமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹேண்ட்ஸமா அழகா? அடே ஒண்ணு. டேய் சரத்து, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கியா? கேட்டுட்டே தான் இருக்கேன். என்னது கேட்டுட்டு இருக்கியா? ஏறுமா மாடு. அவ எப்படி பேசிட்டு இருக்கா, நீ என்னடா கேட்டுட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? ஏய் அவள. ஏய் பேசட்டும், பொறுமையா இரு. நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது வில்லங்கத்துக்கு வந்திருக்காளா, இல்ல உனக்கு வில்லியா வந்திருக்காளான்னு தெரியணுமே. என்னன்னா எனக்கு வில்லியாவா? வருவா, அவள அம்மில வச்சு அரைச்சு போட மாட்டேன். நீ செஞ்சாலும் செய்வமா. டேய், லொகேஷன் பக்கமா தூரமா? பக்கம்தாமா. நானும் வரட்டுமா? நீ எதுக்கு? இல்ல, நான் என் வீட்டு பக்கம் பார்க்ல தான் இருக்கேன். நீ அங்கேயே இரு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சரத்து, சித்தார்த் உன்னை அங்கதானே இருக்க சொன்னா. அப்ப என்ன, புருஷன் பேச்ச கேளு. இல்ல அது. பேசாம இருடி, அவங்க பேசுறத கேட்க வேண்டாம். கேப்போம்.
ஹலோ சார், உங்க பேர் என்ன? என் பேர் அது. உங்க பேர் தானே கேட்டேன், ஏன் தடுமாறுறீங்க? இல்ல விஷ்ணு பிசினஸ் விஷயமா தானே பேச வந்தீங்க? ஆமா சார், நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். இந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க. ஹலோ விஷ்ணு, கேக்குதா இல்லையா? இல்ல சார், எங்க கம்பெனியை பத்தின எல்லா டீடைல்ஸும் கவிதாக்கு தான் தெரியும். நான் வேணா இங்க இருந்து போறேன் சார். ஹலோ விஷ்ணு சார், என் கம்பெனி ப்ராஜெக்ட் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? ஆமா சார், இப்பவே உங்களை ரிஜெக்ட் பண்றேன், கிளம்புங்க. சார், எதுவுமே பேசாம அதை எப்படி சார் ரிஜெக்ட் பண்ணலாம்? எதுவுமே பேசாம எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்? கொஞ்சம் பேசி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் சார். ஏய் சார் இல்ல தெரியாம. சார் என்னடா நடக்குது? எனக்கு என்னடி தெரியும்? உன்கிட்ட கேக்கல, சித்து மாடு இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ சித்து, இங்க பாரு, நான் மட்டும் அங்க வந்தேன். சித்து என்னடா சத்தத்தையே காணோம்? சரத்து எனக்கு என்னமோ அங்க அங்க சித்து. ஏய் தள்ளி போகுதா? விட்டாதீங்க சார், விழுந்துருங்க சார். அடடா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. இது அப்படியே போட்டோ எடுத்துடலாம். ஏய் தள்ளி போன்னு சொன்னேன். சித்து, அங்க என்னடா நடக்குது? சார் என்ன சார் விரட்டுறீங்க? இந்த சான்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது சார். உங்களுக்கு ஓகேனா? என்ன ஓகேவா? ஏய் சிப்போ. சார் என்ன சார் இப்படி தள்ளுறீங்க? ஸ்டூபிட், பிசினஸ்னு சொல்லி இல்ல இதுகள. சார் எப்படி சார் என்ன பிடிச்ச தள்ள மனசு வருது? எனக்கெல்லாம் உங்களை விட மனசே வரல சார். இவள ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சித்து பேசுறதும் அந்த பொண்ணு பேசுறதும் வச்சு பார்த்தா, ஐயோ எவடி நீ மட்டும் என் கையில கிடைச்ச அடியே, உன் முடிய பிடிச்சு ஆஞ்சி போடுவேன். ஐயோ, இந்த சரத்து மாடு வேற. ஏய் சரத்து. ஏய் பக்கத்துல போயிட்டேன்டி, போரு. என்னடா இன்னும் போய்கிட்டு இருக்க? இங்க என்னென்னமோ நடக்குதுடா. பாரு, போனதும் அந்த பொண்ணை பிடிச்சு ஒரு அறையில. ஏய் தப்புடி, நான்லாம் அடிக்க கூடாது. டேய் எருமை, போலீஸ்காரனா பேசாதடா, என் கூட பிறந்தவனா பேசு. இங்க பாரு, நான் இப்பவே வரேன். ஏய் நீ பேசாம இரு. நான் இப்பவே வருவேன். அவள இந்தோ சார் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட. ஜோதிகா சொன்னா கேளுமா. இது மெதுவா எழுந்து நட, கண்டிப்பா உன்னால முடியும். ஆமா நீ, என் அண்ணன்காரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போயிருக்கான் உன்னை எப்படியாவது நடக்க வச்சிடணும்னு. அதனால அண்ணி சொல் பேச்சு கேளுங்க, எழுந்து நடங்க. இல்ல எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அம்மாடி அப்படிதாம்மா இருக்கும், எழுந்து நடக்க சரியா போயிடும். எத்தனை நாளா? 20-25 நாள் ஆச்சு நடக்காமையே இருந்து. எழுந்துருமா, நான் இருக்கேன்ல. கை பிடிச்சுக்கோ. நான் கூட எழுந்து வரேன். ஜோதிகா என் கையும் பிடிச்சுக்கிறியா? இல்ல நானா மெதுவா எழுந்து பாக்குறேன். அடியே சோம்பேறி பிடிச்சவளே, எழுந்துறே. எழுந்து கை பிடிச்சா அவ எட்டு வைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. மா நானே இப்பதான் சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்குன்னு உட்கார்ந்திருக்கேன். எப்ப பாரு இதே தாண்டி. அம்மாவே நீ ஒரு சோம்பேறி. இதெல்லாம் குழந்தை உண்டானதுல இருந்து பயங்கர சோம்பேறி ஆயிட்டாடி. அம்மா நானும் சோம்பேறி இல்லம்மா, எவ்வளவு ஆக்டிவா இருப்பேன் தெரியுமா? அதுவும் மாசமானதுல இருந்து செம்ம ஆக்டிவா இருக்கேன். அப்படியா? ஆமா, நான் துருதுருன்னு இருந்தாதான் என் குழந்தையும் துருதுருன்னு வரும். இந்த வீட்டே சும்மா கலக்கலன்னு வச்சிருக்கணும். அதுக்காகவே நான் பயங்கர ஆக்டிவா இருக்கேமா. இது யாருடி சொன்னா? நானா கண்டுபிடிச்சேன். அதானே, ஏதாவது வேலை வெட்டி பார்த்தா இந்த மாதிரி லூசுத்தனமான நினைப்பு வராம இருக்கும். சும்மாவே இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். அம்மா அனி நீங்களே சொல்லுங்க, நான் யோசிக்கிறது சரிதானே? சரிதான் சுபா. நாம எப்படி இருக்கோமோ, நாம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தையும் வரும். ஆமா கேட்டுக்கோங்க. சரிதான். ஓசா போட்டுக்கோ அன்னிக்காரியா? ஆமா பாக்குறேன்டி, இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். இது சரியான நேரமா? நம்ம அப்பா ஆபீஸ்க்கு போயாச்சு, ஜீவா ஆபீஸ்க்கு போயாச்சு. முக்கியமானவங்க இங்க 2 பேர் தான். இந்த 2 பேரும் இருந்தா நம்மள பேச விட மாட்டாங்க. 2 பேரும் ஆபீஸ்க்கு போயாச்சு. ஆனா மிச்சப்படி வீட்ல எல்லாரும் லேடிஸ் தான் இருக்கோம். ஆம்பளைங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இது நம்ம பேச சரியான டைம். அன்னைக்கு பையங்களி என்ன சொன்னானா? இங்க பாரு ஜோ, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. இனி நான் அதை சொல்லி மாத்த போறது இல்ல. ஆனா நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தையாவது செய் ப்ளீஸ், எனக்காக. பையங்களி என்ன சொன்னா? உன்னோட பயம் என்ன? உங்க அம்மா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது நீ வாழ வந்தவதானேன்னு சொல்லி இதுவும் உங்க அம்மா சொத்துக்கு ஆசைப்பட்டு பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லா சொத்தையும் ஏமாத்தி வாங்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த பயம் தானே உன் மனசை பாதிக்குது. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. இந்த வீட்டுல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எப்ப வேணாலும் வெளியே அனுப்பலாம். அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிற. சரியா?
ஆனா அதானே உண்மை. இங்க பாரு, இந்த வீட்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதுவும் வாழ வந்த பொண்ணுங்களை எந்த விதத்திலயும் கஷ்டம் கூட படுத்த மாட்டாங்க. எப்படி வெளிய அனுப்புறத பத்தி எல்லாம் யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்படி யார் இருப்பா? சரி, உனக்கு அது சந்தேகனா வீட்ல நீ ஏதாவது ஒரு பிரச்சனையா பண்ணு. பிரச்சனைனா உன் மேல தப்பு வரணும். அப்புறம் உன் மாமியார், அதான் ஜீவாவோட அம்மா, அவங்கள வச்சு ஏதாவது பேசு. அவங்க கோபப்பட்டு உன்னை பேசுறாங்களான்னு பாரு. இல்ல இந்த வீட்ல உள்ளவங்க யாரோட சப்போர்ட்டுக்கு பேசுறாங்கன்னு பாரு. உன் மேலதான் தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் உன்னை கண்டிக்காம தண்டனை கொடுக்காம பக்குவமா எடுத்து சொன்னாங்கன்னா, உன்னோட குடும்பம் வேற, இவங்க குடும்பம் வேற. வீட்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் எல்லாரோட மனசை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் போது கண்டிப்பா எல்லாரோட மனசையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரோட குணம் எப்படி எப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒண்ணு மட்டும் நீ செய்தி, இந்த பிரச்சனையில எல்லாருமே உன்னை அவாய்ட் பண்றாங்க, எல்லாருமே சேர்ந்து உன்னை திட்டினாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி நீ நடக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கோ. இல்ல இதுக்கு எதிர்மாறா நடந்துச்சுன்னா நீ தைரியமா இந்த வீட்ல இந்த வீட்டு பொண்ணா வாழலாம். உனக்கு ஜீவாவையும் பிடிச்சிருக்கு, இந்த குடும்பத்தையும் பிடிச்சிருக்கு. நான் உன் பயத்தினால நல்ல வாழ்க்கையை வீணாக்காத. இதை எனக்காக செஞ்சு பாரு. நீ சொல்ற எல்லாம் சரிதான். ஆனா இதனால இந்த குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனை வந்தா? எங்க குடும்பத்துல இப்படி பிரச்சனை பண்ணிதான் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தினாங்க. அதே தப்பா நானும் பண்ணவா? நான் பிரச்சனை பண்ணி இந்த குடும்பத்தோட நிம்மதி போச்சுனா? இல்ல இல்ல, அதெல்லாம் பாவம். இந்த வீட்டை விட்டு போய் ஜீவாவுக்கு பாவம் பண்றதை விட இப்படி பிரச்சனை பண்ணி சமாதானம் பண்றது பாவ லிஸ்ட்ல ஒண்ணு சேராது. இப்படிதான் பையங்களி சொன்னா. இது சரிப்பட்டு வருமா? நாம எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம தேவையில்லாம இந்த வீட்டை விட்டு வந்து கஷ்டப்படாத. கஷ்டப்படுறது நீ மட்டும் கிடையாது, அப்பாவும் தான். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. கிரி சொல்றது சரிதான். சின்ன பிள்ளைல என் குடும்பத்துல நடந்த சின்ன சின்ன பிரச்சனை, அவங்க எப்படி எல்லாம் அம்மாவை அவாய்ட் பண்ணாங்க, நான் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம என்ன எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரும் அப்படி கிடையாது. ஆனா சூழ்நிலை எல்லாத்தையுமே மாத்தும். வேற வழியே இல்ல. அந்த சூழ்நிலைய நம்ம உருவாக்கி பாத்திர வேண்டிதான். பையங்கடி சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவோம். அது சுமூகமா போச்சுன்னா இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு கணவன் ஜீவா, அவன் கூட அப்பா இஷ்டப்படி நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கிறேன். இல்லனா இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இந்த குடும்பம் இப்ப என்ன பண்ணுதுங்கறத பாத்துறலாம். என்ன சார் ரொம்ப பண்றீங்க? புடிச்சு புடிச்சு தள்ளி விடுறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்ல? ஒரு பொண்ணு நானே பக்கத்துல வந்து பேசுறேன், கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. புடிச்சு தள்ளுறீங்க. இங்க பாருங்க சார். ஆமா, நீ எதுக்கு வந்த? பிசினஸ் டீலிங் பேசவா இல்ல என்ன ஏதாவது? சார் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் யாருன்னு தெரியுமா? என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா? எதுவுமே தெரியாது. இனிமேல் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இங்க இருந்து கிளம்புறியா? டேய் நாகா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இது ஒரு தத்தின்னு நினைக்கிறேன். ஏய், நம்ம ஆள்களெல்லாம் வர சொல்லு. இவனுக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காம ரொம்ப சந்தோஷமா இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம்னு நினைச்சோம். ஆனா இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அடி வாங்கி கஷ்டப்பட்டுதான் இவன் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும்னா நமக்கு என்ன நஷ்டம்? வர சொல்லு நாகா. ஓகே ஓகே மேடம். டேய் டேய், என்னங்கடா நடக்குது? யாரடி நீ? ஏய், நீ யாரா? என்னத்தை எழுதி வாங்க வந்தீங்க? உன் கம்பெனிய. ஏன் கம்பெனியவா? ஆமாடா. இங்க பாரு, பெங்களூர்ல உன் கம்பெனிக்கு பக்கத்துல தான் எங்களோட கம்பெனி இருக்கு. பிபிஆர் மிகப்பெரிய கம்பெனி. ஓ, அந்த கம்பெனில ஒர்க் பண்றியா? ஆமா, அந்த கம்பெனில நீ ஏன் ஒர்க் பண்ற? அது சரியான பிராட் கம்பெனி. பேசாம வெளியே வந்துரு. ஏய், அந்த கம்பெனியே எங்க அப்பாவோடது. ஓ, அப்பனா அந்த பிராட் நீதானா? ஏய், யார பார்த்து பிராடுங்கற? உன்னை பார்த்துதான். ஏய், எனக்கு புரிஞ்சு போச்சு. நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு ஃபேவரா, அதாவது உங்களுக்கு எது நல்ல லாபம் தருமோ இந்த கம்பெனி எல்லாம் அடிச்சு புடிச்சு எழுதி வாங்குவீங்க. கரெக்டா? ஓ, எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கியா? கிட்டே மிரட்டி அவங்க குடும்பத்தாள்களை கடத்தி வச்சு குடும்பப்படுத்தி சித்திரவதை பண்ணி கையெழுத்து வாங்குவோம். ஆனா நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்க. எனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் அன்பாவே கையெழுத்து வாங்கலாம்னு நினைச்சேன். ஏண்டா அடி வாங்கிதான் எதா இருந்தாலும் செய்யணுமா? என்னடா சிரிக்கிற? ஏண்டி, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்ட. என்ன பத்தி தெரிஞ்சுக்காமையா வந்த? ஏன் தெரியாது, நீ ஒரு அனாதை. அதை விட உங்க அப்பா இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான். யாரும் இல்லாம அனாதையா ஆசிரமத்துல வளர்ந்தவன். உனக்கு நீ எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாதுடா. கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்தியாமே. சிங்கிளா இருக்கிற நீ உன்னை பத்தி இதை விட தெரிஞ்சுக்க என்ன வேண்டி இருக்கு? என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ, என்னோட கேரக்டரை தெரிஞ்சு வச்சுக்காம விட்டுட்டியே. சித்து கோவப்படாத. சித்து நான் சொல்றத கேளு. என்னடா பெரிய உன் கேரக்டர்? இங்க பாரு, நான் உன்னை ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடைஞ்சே ஆகணும். அது எதா இருந்தாலும் சரி. இப்ப நான் ஆசைப்பட்டது. ஏய் சிரிக்காத. உன்ன மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் நான் விழுந்துருவேன்னு நினைக்காத. எனக்குன்னு ஒரு தனி கெத்து இருக்கு. நான் ஆசைப்பட்டது உன் கம்பெனி. பெங்களூர்ல நம்பர் 1 ரன் ஆகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு உன் கம்பெனி தான். உன் கம்பெனியை நான் கையில எடுத்தாதான்
என் கம்பெனியை இனி நான் ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கா? ஏய் நஷ்டம் சொல்லாதடா. அடுத்த 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் ஆக்கி காமிச்சிடுவேன். எப்படி எப்படி எப்படி? உன்கிட்ட கையெழுத்து வாங்கி. என்னமா குழந்தை, ரொம்ப குழந்தையாவல இருக்க? ஏய் யாரும் இல்லாதவன் சொன்ன, அனாதன் சொன்ன, ஆசிரமத்துல இருந்தவன் சொன்ன, எங்க அப்பா ஜெயிலுக்கு போனவங்கன்னு சொன்ன, இத்தனையும் அனுபவிச்சேன்னா இவ்வளவு மன வலிமையானவனா இருக்கணும். ஏண்டி எல்லாத்தையுமே விட்டுட்டு என் குடும்பம் என் வாழ்க்கை நான் ட்ரக் மாதிரி போனா திரும்பவும் இதுக்குள்ள என்ன இழுக்குற? எல்லாம் தெரிஞ்சுதான்டா வந்தேன். பாரு உன் பொண்டாட்டி உன் வீட்டு பக்கத்துல உள்ள பார்க்ல தான் உட்கார்ந்திருக்கா. சித்து 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 இங்க நாய் வந்து. சிந்து என்ன யோசிக்கிற? உன் பொண்டாட்டிய ரவுண்ட் அப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவ எங்க உட்கார்ந்திருக்காளோ அந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச் அசைய முடியாது. அசஞ்சா எல்லாம் கொலை பசியில இருக்குதுங்க. அதுகளுக்கு தேவையான கிலோ கணக்கான கறிய தாராளமா சாப்பிடுங்க. ஏய் என்னடா நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்டாவே யோசிப்பேன். இப்ப நீ எனக்கு சைன் பண்ணி கொடுக்கல அவ்வளவுதான். உன் பொண்டாட்டிய நீ எந்த நிலைமையில பார்க்க கூடாதோ அந்த நிலைமையில பாப்ப. சித்து சித்து எனக்கு பயமா இருக்கு சித்து. ஏய் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடி. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுடா. ஏய் சரத்து, லைன்ல தான்டா இருக்க. சிந்து சேஃப் தான்டா. சுப்பிரமணி சார் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். சிந்துவை சேஃப் பண்ணுங்க. ஓகே சார். ஏய் நீ பிசினஸ் டீலிங்னு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நான் கூப்பிடும் போது நான் உசாராக வேண்டாம். சிந்து எவ்வளவோ சொன்னா போகாதீங்க போகாதீங்கன்னு ஆபீஸ்ல ரொம்ப நாளா குடைச்சல் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனியை ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க சார் என் மேனேஜர் சொன்னான். அப்பவே நான் உசாராயிட்டேன், நீயா தான் இருப்பேன்னு. என்ன இங்க இருந்தா பெங்களூர்ல இருக்கிற என் கம்பெனியை அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்தது. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமானம். உழைக்காம அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற ஒன்ன இதை விட மோசமா கூட பேசலாம். பொண்ணாச்சு அட்டிக்க கூடாதுன்னு பார்த்தா என்னடி ஓவர் திமிர்ற? அட்டிக்க கை வாங்குற உன்ன? சார் 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 வேண்டாம் சார், விட்டுருங்க சார். சார் விடுங்க சார். சார் சார் அட்டிக்க கொஞ்ச நேரம் ஆகாது. இவ்வளவு பயப்படுற நீ வில்லத்தனம் பண்றியோ? இங்க பாரு, நான் இங்க வந்ததுல இருந்தேவும் நீ என் கம்பெனில என்னென்ன பண்ணேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீயா வருவேங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண. இங்க பாரு, இத்தனை வருஷத்துல யாரும் என்ன இப்படி பண்ணதே கிடையாது. என்ன நான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஓ அப்பனா நீ எல்லார் கணக்கும் பூத மாதிரி தெரிஞ்சிருப்ப. என் கணக்கு பூத மாதிரி தெரியல. தெரியண்டா, உன் கணக்கு அப்படி தெரிய மாட்டேன்னு. உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணாதான் தெரிவேன். அந்த ஒரு விஷயத்துல உன்னை ஏமாத்திரலாம் நினைச்சு வந்தேன் பாத்தியா? முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அடச்சி, அழகான பொண்ணா? அழகுங்கிறது முகத்துல இல்ல மனசுல இருக்கு. மனசு நிறைய வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அழகா அழகு. நீ வருவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இது நான் பழைய சித்தார்த்தா இருந்திருந்த இப்போவோ பெங்களூருக்கு வந்து உன உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். அந்த விஷயத்துல நீ தப்பிச்ச. இது போது வீட்டுக்கு வந்துரு. இந்து நீ சேஃபா தானே இருக்க? சுப்பிரமணி அங்கிள் வந்துட்டாரு. நீ வீட்டுக்கு போ. எப்பறா எப்படி? என்னோட பிளான் எப்படி உனக்கு தெரிஞ்சது? அடச்சி, இதெல்லாம் ஒரு பிளான். ஏண்டி எத்தனை கோடி ரூபாய் வரும் அந்த கம்பெனியை எழுதி வாங்க வரவ இப்படி ஒரு டம்மி பீஸ கூட்டிட்டு என்னமோ மிகப்பெரிய ஆள் மாதிரி வந்திருக்க. ஆள்களெல்லாம் இறக்குனே. எவனும் வரமாட்டான். இப்ப வர வைக்கிறேன் பாரு. மேடம் இதோ வந்துட்டாங்கடா. டேய் என்னடா ஒத்தாளா வந்திருக்க? மித்தவங்க எங்கடா? ஓ அவங்கள கேக்குறியா? அவங்களெல்லாம் அப்பவே தூக்கி உள்ள போட்டேன். என்ன உள்ள போட்டியா? நீ யாரு? யாரா நீ? நாகா, இவன் நம்மால் இல்லையா? ஆஹா இல்லைங்க மேடம். யாரா? யார் நீ? சரத் ரத்னவேல் டிசிபி.